காலையே அடையாறில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முதலமைச்சரை சந்தித்த பன்னீர்செல்வம் அவருடைய உடல் நலன் தொடர்பாக கேட்டறிந்ததாகவும், அப்பொழுது முதலமைச்சர் வீட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும், முதலமைச்சருடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு தற்பொழுது பன்னீர்செல்வம் சென்றிருக்கின்றார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை இன்று பிற்பகல் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரை தற்பொழுது சந்தித்திருக்கின்றார் பன்னீர்செல்வம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. முதலமைச்சரை சந்திக்க சென்றிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் முதலமைச்சரின் உடல் நலன் குறித்து கேட்டறிவது மட்டுமல்லாமல், அண்மையில் முதலமைச்சருடைய மூத்த சகோதரர் முத்து காலமாகியிருந்தார். அவருடைய இறப்புக்கும் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலினும் ஏற்கனவே ஒருமுறை பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி உயிரிழந்திருந்த பொழுது பன்னீர்செல்வம் இல்லத்திற்கே சென்று முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் நாகரிகமான சந்திப்பாக இது இருக்கும் என்ற தகவலையும் பன்னீர்செல்வம் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இன்று காலை நடைபயிற்சி சென்ற பொழுது முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் என்றும், அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு தற்போது ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்திலே முதலமைச்சரை சந்திக்க பன்னீர்செல்வம் சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவருடைய உடல்நலன் தொடர்பான தகவல் எல்லாம் கேட்டறிந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலமைச்சர் தன்னுடைய உடல் நலன் குறித்த பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு பூரண உடல் நலன் பெற்ற நிலையில் தன்னுடைய வழக்கமான பணிகளுக்கு முதலமைச்சர் திரும்பி இருக்கின்றார். மருத்துவ ஓய்வுகள் நிறைவடைந்து இந்த சூழலில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. பன்னீர்செல்வம் நேரடியாக முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமான ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கே சென்று இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சந்திப்பிலே முதலமைச்சரிடம் ஆறுதல் தெரிவிக்கின்றார் முத்து மறைவுக்காக. இந்த சந்திப்பை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பன்னீர்செல்வம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்து வந்தார். தற்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி நேரடியாகவே பாஜகவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய விதமான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக பாஜகவை வசைபாடக்கூடிய விதமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல செய்கின்றார் என்று அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கும்? கடந்த 9 ஆண்டு காலமாக, அதாவது தான் தர்ம யுத்தத்தை தொடங்கிய காலம் முதல் பாஜகவினுடைய ஆதரவாளராக இருந்து வந்த பன்னீர்செல்வம் முதல் முறையாக பாஜக எதிர்ப்பு அரசியலை நேரடியாக தன்னுடைய கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும் கூட பன்னீர்செல்வம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்தவர். எனவே அவர் புதிதாக அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது. எனவே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதில் ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் முடிவாகத்தான் இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை அடையாறிலே நடைபயிற்சிக்கு சென்ற முதலமைச்சரை அதே பூங்காவில் நடைபயிற்சிக்கு சென்ற பொழுது தான் சந்தித்ததாக பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். அதன் பிறகு பிற்பகலிலே பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பாஜகவில் இனி ஒருபோதும் நாங்கள் இணைய மாட்டோம், பாஜகவுடனான உறவு முறிவுக்கு வந்துவிட்டது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வெளியிட்டு விட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முதலமைச்சருடைய இல்லத்தில் சென்று அவரை சந்திக்கின்றார் பன்னீர்செல்வம். எனவே இந்த சந்திப்பை பொறுத்தவரை உடல் நலன் தொடர்பாக விசாரிக்கின்றார், முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கின்றார் என்பதையும் கடந்து பல்வேறு அரசியல் இதில் உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளோடு இது போன்ற சந்திப்புகள், அது அரசியல் நாகரிகம் கருதிய சந்திப்புகளாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதில் ஒரு சில அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அனுமானிக்கக்கூடியதாக இந்த சந்திப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது தற்பொழுது தெளிவு இல்லாமலேயே இருக்கின்றது. அதாவது இன்று பிற்பகல் திடீரென்று ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார். பாஜகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இல்லை, இனிமேல் இருக்க போவது கிடையாது, 2026 தேர்தலிலே ஒரு புதிய கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று பொருள்படக்கூடிய விதமாக மக்கள் நலனை வழிநடத்தக்கூடிய கூட்டணியிலேயே நாங்கள் இருப்போம் என்ற கருத்தை சொல்லிவிட்டார்கள். எனவே பன்னீர்செல்வத்தின் அரசியல் எவ்வாறு இருக்க போகின்றது, அதிமுகவுடன் இணைப்புக்கு சாத்தியம் இல்லை என்று கள நிலவரங்கள் இருக்கின்றன. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை எப்படியும் அதிமுகவில் இணைந்து விடுவோம், எந்த நிர்பந்தமும் கிடையாது, எங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டால் போதும் என்று வெளிப்படையாகவே ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் அதிமுக தலைமைக்கு. என்றாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் ஒருபோதும் பன்னீர்செல்வம் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார். எனவே அதிமுகவிலும் பன்னீர்செல்வத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. பாஜகவுடனும் கூட்டணியை முறித்துக் கொண்டிருக்கின்றார்.
தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய அரசியல் கட்சியோடு ஓ பன்னீர்செல்வம் போன்ற நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் முதல் தேர்தலிலேயே கைகோர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கின்றன. எனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கக்கூடிய சூழலில்தான் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த அழைப்பை இன்று காலை நடைபயிற்சியின் பொழுது வழங்கியிருக்கின்றார். அந்த அழைப்பினை ஓ பன்னீர்செல்வமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கின்றார். அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்துதான் நேரடியாக தன்னுடைய ஒன்றிரண்டு ஆதரவாளர்களோடு தன்னுடைய மகனோடு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பு சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருவருமே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் என்பதைத்தான் கடந்த காலத்திய அந்த சந்திப்புகள் எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கும். ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி காலமாகி இருந்த பொழுது முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதே போன்ற ஒரு அரசியல் மரியாதையுடன் இந்த சந்திப்பை அரசியல் நாகரிகத்தோடு ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டிருக்கின்றார் என்றும் பார்க்கப்படுகின்றது. அதையும் கடந்து தற்பொழுது பேசப்படக்கூடிய அரசியல் ஏனென்றால் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்திருப்பதை கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவராக வரவேற்கவே செய்வார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் எந்த கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடிய அரசியல் தலைவர். எனவே ஓ பன்னீர்செல்வம் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சரிடம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதும் தமிழக அரசியல் களத்திலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. சந்திப்புக்கு பிறகாக ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. அதே நேரம் இன்று காலை நடைபயிற்சியின் பொழுது முதலமைச்சரை சந்தித்தது குறித்த கேள்விகளுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அது எதேச்சையாக நடந்த ஒரு சந்திப்பு என்று கூறிவிட்டார். நானும் அந்த பூங்காவில் தான் நடைபயிற்சிக்கு செல்வேன், முதலமைச்சரும் அந்த பூங்காவில் தான் நடைபயிற்சிக்கு வருவார். ரெண்டு பேரும் நடந்து சென்ற பொழுது எதேச்சையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது வணக்கம் கூறிவிட்டு சென்று விட்டோம் என்ற ஒரு கருத்தை தான் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேரடியாக ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கே சென்று முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நீண்டு கொண்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.